வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். என்னடி பாக்குற? கால் வைக்க கூடாது. சொல்லு, என்னமா செய்றீங்க? தியாரா குதிரை விளையாடி பிஸ்கெட்டு, ஒரு கையில சுசி. அந்த மாதிரி சுசி, அது அந்த மாதிரி நாய்க்குட்டி. அது அந்த நாய் எங்க போனாலும் அந்த நாய்க்குட்டியை வச்சுனே சுத்துவாங்க. என்ன செய்யற? இடிச்சிக்க போற மேல இடிச்சிக்கினியா? எங்க இடிச்சிக்கினா? கட்டு எங்கம்மா இடிச்சிக்கினா? சரி சரி வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். நட்சத்திரா வா. இது வந்து எங்கள் சாமி பூஜை ரூம்னால நாங்கள் வந்து செருப்பெல்லாம் வெளியே தான் விட்டு போவோம். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறது என்னென்னா, கேரம் போர்டு வந்து புதுசாக வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு, அதை வந்து உங்களோட சேர்ந்து பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். ஸோ வாங்க வீடியோவில் கேரம் போர்டு எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள் நீங்களும் சேர்ந்து. கவர்மெண்ட் போர்டு தான் வாங்கினேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேரம் போர்டு டூர் கம்பெனி போர்டு. 380 யூரோ சொன்னாங்க, ஆனால் 300 யூரோக்கு வாங்கினது. இங்கே நானும் நட்சத்திரா சேர்ந்தா ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே ஒருத்தி என்ன பண்ணுறான்னு பாருங்க. இவளை வச்சு சமாளித்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம். ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியும் ஃப்ரீயாக. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். புரியுமா? பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டு கேரம் போர்டு. ஓப்பன் பண்றது என்ன, நான் அங்கே ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்கும் ஓப்பன் பண்றது. பெருசாக கஷ்டப்படலாம். அட்டையை பிடிங்க. நீங்க அட்டையை பிடிங்க. அப்போ எடுக்க போறோம். வெளியில எடுக்க முடியல. பேக் சைடு இருக்குது போர்டோட பேக் சைடு. ஐயோ அடே பார்த்துட்டு அங்கே வச்சுட்டு அட்டையை ஓரமா அந்த சந்தில வச்சு அப்படியே விடு. நட்சத்திரா புடிமா. போர்டு வெயிட் பார்த்து மேலே போட்டு போற. இங்க இதுல உட்காருங்க. இதுல உட்கார்ந்து விளையாடு. இல்ல இப்படி திருப்பி வச்சிருவோம். கால வச்சுக்க போறாங்க. அப்பா அந்த பக்கம் போ. இங்க பாருங்க நம்ம ஐட்டத்தை பாருங்க. நார்மலா இது வந்து புல்டாக் வாங்க. இந்த போர்டோட இது வந்து கம்பெனி, அதாவது மார்க் புல்டாக் மார்க். இது போட்டுருக்கு பாருங்க, புல்டாக்ன்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் போர்டு. என்னம்மா கொஞ்சம் முன்னாடி எடுத்து விடுமா அவளை. சூப்பர். புடி நட்சத்திரா. இதுக்கு வந்து காயின் வந்துருக்கும். பாக்ஸ்ல இருந்துதா பாத்தியா நட்சத்திரா? நீங்க போட போறீங்க பாக்குறேன். ஓகே. இது காயின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
காயின்லாம் நல்ல காயின் தான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா காயின் வாங்க தேவையில்லை, இந்த காயின்லேயே விளையாடலாம். நல்லா இருக்குது காயின்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஆமாம் 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 ஆமாம், இதை விட்டுருங்க. இவங்கிட்ட ஒரு பொருளை பாதுகாத்து வைக்கிறதுக்குள்ள போதும் இருக்கும் போதுப்பா. இன்னும் தொடக்கூடாது. கேட்லாக் புக்கு, கேரம் போர்டுக்கு என்ன புக்கு தெரியல. பாத்தீங்கன்னா 3 ஸ்டைகர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மார்க்லயே பவுடர் கேரம் போர்டு போட்டு, அது சின்னது தான். கிராமலாம் கூட தெரியல, பெருசா வெயிட் வராது, சும்மா சின்ன டப்பா தான் இது. ஓகே, நம்ம ஊர்ல இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் இது. ஆனா நம்ம ஊர்ல இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியல என்னால அங்கிருந்து எடுக்கிறதுக்கு. ஏன்னா அங்கிருந்து எடுக்கிறதுக்கு பார்சல்ல போடலான்னு பார்த்தா கூட பார்சல்ல போட முடியல, அப்போ ரொம்ப கஷ்டம், அதனால எடுக்க முடியல. இப்போ இந்த போர்டை செட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்னா, நானு இதுதான் ஸ்டாண்டு. இது வந்து போர்டோட ஸ்டாண்ட் இல்ல, இது வந்து பியானோ ஸ்டாண்டு. பியானோ அங்க இருக்கு பாருங்க, சைட்ல இருக்கு பாருங்க பியானோ. இது வந்து பியானத்தோட ஸ்டாண்டு. என்னமா பியானோ ஸ்டாண்ட வந்து நான் வந்து போர்டுக்கு யூஸ் பண்ண போறேன். ஆனா போர்டு வந்து அப்படியே வைக்க முடியாது. ஓ சரி, அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது. போர்டை வந்து அப்படியே வைக்க முடியாது, ஏன்னா இதை வந்து லாக் பண்ணணும். ஏன்னா போர்டு வந்து 20 கிலோ, அதனால வந்து நம்ம ஸ்டாண்ட லாக் பண்ணிட்டு தான் போர்டு வைக்கணும். ஸ்டாண்ட லாக் பண்றதுக்கு இருங்க, வர ஒரு நிமிஷம் இருங்க. என்னமா அதுதான் புக்கு படிங்க. கேரம் போர்டு ஸ்டாண்டை முதல்ல லாக் பண்ணுவோம். லாக் பண்ணா நம்ம ஐடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது கேரம் போர்டு ஸ்டாண்டு, பியானோ ஸ்டாண்டு, கேரம் போர்டு ஸ்டாண்டு இல்லை பியானோ ஸ்டாண்டு. ஒரு போர்டு உள்ள விட்டோன்னா அடக்காயிடுச்சு, சும்மா சாஞ்சிடும்ல, யாரா இருக்கிறா இறக்கி வைப்போம். நட்சத்திரா விளையாடுறதுனால. ஓகே, சரி, இப்ப போர்டை தூக்கி வைப்போம். நட்சத்திரம் அப்படி தூக்குயா, தூக்கு. சரி, வெளியே அப்பா தூக்கி வைக்கிறேன். பாகுபலி சென்ட்ரா வச்சிருக்கிறேனா? இல்ல அல்ல பேக மாட்டினு எங்கம்மா போறா? பேக மாட்டினு எங்க போறா? கழுத்துல மாட்டினு இருக்கிறீங்க. அது பாவி கழுத்துல மாட்டினு இருக்கிறா. என்ன நீ கழுத்துல மாட்டினு இருக்கிற பேக? ஓ வச்சுக்க பாரு. கடு அப்பா கடுதா. இப்போ உங்களுக்கு போர்ட்ல எல்லாமே எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. நாங்க புக் எடுங்க. ஓகே, லைட்டா ஷேக்கிங் இருக்கு.
ஸோ நம்ம ஏதாவது அட்டை கிட்ட கொடுத்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிட்டோன்னா பக்கவாக இருக்கும். 3 ஸ்ட்ரைக்கர். இந்த ஸ்ட்ரைக்கர் நல்லா இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரைக்கரும் நல்லா இருக்கு. ஸ்ட்ரைக்கர் ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. இடிச்சிக்க போறப்பா. சரி இங்க இந்த பவுடர் வந்து இந்த போர்டோட பவுடர் இங்க. சரி இருங்க, அப்பா தூக்குறோம். இந்த பவுடர் வந்து இந்த போர்டோட பவுடர் தான், கம்பெனியோட பவுடர் தான். ஆனால் போர்டில் வந்து நான் டான்சிங் போடக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கிறேன். டான்சிங் போட்டால் போர்டு வந்து கிராச்சஸ் ஆகும். ஆனால் அந்த போர்டு பவுடரில் வந்து ஏதோ டான்சிங் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இதுக்கு லைட்டு வாங்கி செட் பண்ண போகிறேன். சரி, எந்த பக்கம் வசதியோ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டு வந்து பாரிஸ்ல இருக்கு. நல்லா ஏற்கனவே கடை வந்து உண்மையிலே வந்து பாரிஸ்ல நம்ம தஞ்சாவூர்காரர் தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போர்டுன்னு மட்டும் இல்ல, பேட்டு பால் இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே, அதே மாதிரி சாமி ஐட்டம் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கேரம் போர்டு இல்ல கிரிக்கெட் பேட் அந்த மாதிரி ஸ்டெம்ப் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு பாரிஸ்ல அந்த கடை அட்ரஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க போய் இது பண்ணுங்க. பரவாயில்ல, ரீசனபிள் ரேட்டு தான். என்ன நான் பார்சல் இது எடுக்கணும்னா எப்படி வரும்னு தெரியாது, உடஞ்சி வருமா வராதான்னு தெரியாது. ஆனா போர்டு மட்டும் 15,000 ரூபாய் வருது அங்க. அப்போ பார்சல் எடுத்தா அது ஒரு 18,000 ரூபாய் கிட்ட போச்சு கேள்விப்படாது நான் கேட்கும் போது, விசாரிக்கும் போது. அதுக்கு இங்க எடுக்கிறது எவ்வளவு பரவாயில்ல, சேஃப்டியானது. இங்க எடுத்தனா நம்ம இங்கே கடையில செக் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நானும் நட்சத்திராவும் இப்ப விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் கேம் ஓபன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து கேரம் போர்டு வந்து ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட். தனியா கூட நான் பாடணும் தட்டின்னு இருப்பேன். அது கேரம் போர்டுனா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி பூச்சி போது இதை போடுங்க. நட்சத்திரா வந்து இப்பதான் கேரம் போர்டே விளையாடுறா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம். பரவாயில்லையே, வயிற்றுல படாம அடிக்கிறா. கருப்பை மட்டும் சூப்பர். என்னம்மா உங்களோட வச்சு நாங்க விளையாடுறது எவ்வளவு கஷ்டம் அப்பா. ஓகே, கட்டு போகுது. போர்டு நல்லா இருக்கு உண்மையிலே. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருக்கு. 300 ரூபாய்னாலும் ஓகே. ஓய் இங்க பாருங்க, அப்பா எப்படி விளையாடுறாங்க. நீங்க பாருங்க, இதுதான் விளையாடணும். அப்பா எப்படி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா பாக்குற எல்லாரும்
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்தது எனக்கு பழசு ஆல்ரெடி பார்த்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. பிளாட் நினைச்சுக்கிறாங்க பிளாக் தான். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ அதனால வந்து இப்போ கொடுக்குற மாதிரியே உங்க சப்போர்ட்டை நிரந்தரமாக கொடுத்துட்டே இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன். பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. டாடா சொல்லுங்க. அவ்வா கொடுக்குறா. அவ்வா கொடுங்க. அவ்வா கொடுங்க. பாக்குற எல்லாருக்கும் அவ்வா.